வணக்கம் நண்பர்களே. நாளைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. முழு பட்ஜெட் தாக்கல் செய்யாமல் ஏன் இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் செய்கிறாங்க, பட்ஜெட்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா ஜஸ்ட் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரே ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். பட்ஜெட்னா என்னென்னா வரக்கூடிய வருஷத்துக்கான வரவு செலவுனுடைய திட்ட அறிக்கை தான். இப்போ 2026-27க்கான நிதிநிலை அறிக்கையை தயார் செய்கிறது. அதாவது அரசுக்கு வந்து எவ்வளோ வருவாய் வந்துச்சு, எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், எந்தெந்த திட்டத்துக்கு செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பட்ஜெட், ஒரு நிதிநிலை அறிக்கை. அதை வந்து என்னென்னா ஒரு வருஷமும் பிப்ரவரி எண்டு இல்லை மார்ச் ஸ்டார்டிங்கில் தாக்கல் செய்வாங்க அவையினுடைய ஒப்புதலுக்காக. இதுதான் பட்ஜெட்டு. இப்போது இந்த வருஷம் ஏன் இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் சரி எலெக்ஷன் நடக்கிற வருஷமாக இருந்தால் அந்த வருஷத்தில் வந்து முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய மாட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஜனநாயக மரபு. எலெக்ஷன் இருக்கிற வருஷம் வந்து முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய மாட்டாங்க, இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் செய்வாங்க. அதாவது ஒரு புதிய அரசு பதவி ஏற்கும் போது அவங்க ஏற்றதுக்கப்புறம் அவங்களுடைய கொள்கை என்ன, அவங்களுடைய திட்டங்கள் என்னங்கிறத அவங்க அறிக்கை தயார் செஞ்சு முழு பட்ஜெட் தாக்கல் பண்ணிக்குவாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ முடிவு போட அரசு வந்து இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்கிறது ஒரு ஜனநாயக மரபு. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 to 4 மாதத்துக்கான ஒரு பட்ஜெட் அறிக்கையை தயார் செஞ்சு இவங்க தாக்கல் பண்ணுவாங்க. இது ஏன் அப்படின்னா, வரக்கூடிய அந்த 3 to 4 மாதத்துக்கு வந்து அரசனுடைய செயல் வந்து நின்றக்கூடாது. இது ஏன் அப்படின்னா, அரசு ஊழியர்களுடைய சம்பளம் ப்ளஸ் வந்து அன்றாட நிர்வாக பணிகள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்கள், இதெல்லாம் எதுவுமே நின்றக்கூடாது. இந்த எலெக்ஷன் ப்ளஸ் வந்து பழைய அரசு முடிவு போகிற கண்டிஷன், இது எல்லாமே காரணமாக வச்சு எதுவுமே நின்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு 3 to 4 மாதத்துக்கு இந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வது ஒரு மரபாக இருந்துட்டு வருது. அதனால தான் வந்து நாளைக்கு வந்து இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க. ஏன்னா மேலே நம்மளுக்கு எலெக்ஷன் வந்து புதிய ஆட்சி அரசு பதவி ஏற்க போகிறாங்க. அது வரலும் அரசனுடைய நிர்வாகம் எந்த காரணத்தை கொண்டு நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. ஏன் இவங்க முழு பட்ஜெட் தாக்கல் செய்யலை அப்படின்னா, இந்த வருஷம் ஆரம்பித்து அடுத்த எண்டு வரலுமே செயல்படுத்த போகிறது யாருன்னா புதிய அரசு தான். அவங்க வந்து அவங்களுடைய திட்டங்கள், அவங்களுடைய கொள்கைகளை வந்து நடைமுறைப்படுத்தணும்னா, இவங்க இப்போ இருக்கிற முடிவு போகிற அரசு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அது பண்ண முடியாது. ஏன்னா வரக்கூடிய வரவு ப்ளஸ் செலவு எல்லாத்தையுமே இவங்களே டேலி பண்ணி பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க புதுசாக ஏதோ ஒரு திட்டம் கொண்டு வரதுன்னா சிரமமாக இருக்கும். அதை காரணத்துக்காண்டி தான் இந்த ஜனநாயக மரபு பின்பற்றுறாங்க. ஸோ முழு பட்ஜெட்டை இப்போ வரக்கூடிய பின்னாடி புதுசாக பதவியேற்கக்கூடிய அரசு அவங்களுடைய கொள்கைகள் ப்ளஸ் திட்டங்களை செயல்படுத்துறதுக்காக முழு பட்ஜெட் பின்னாடி தாக்கல் செய்வாங்க. அதனால தான் தேர்தல் சமயத்தில் இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்யப்படுகிறது. நம்ம சேனலை மீண்டும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.